ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் மிர்ச்சி குளங்கள் சித்ரா பேசுகிறேங்க. நல்லா இருக்கீங்களா? என்னடா எப்போவுமே இந்த சேனலில் வந்து குழந்தை காட்டுவாங்க, இது வித்தியாசமாக தேர்லாம் காட்டுறாங்களேன்னு பார்த்துட்ருக்கீங்களா? ஆமாங்க, நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காளிப்பட்டி கந்தசாமி கோயிலுக்கு போயிருந்தேங்க. அங்கே வந்து தைப்பூசத்தப்போ ரொம்ப விசேஷமாக இருக்கும், தேர் ஓடுங்க. அப்போ என்னால் போக முடியல ஊருக்கு. அது தைப்பூசம் முடித்து ஒரு 1 வீக் கழிச்சு ஊருக்கு போயிருந்தேங்க. அப்போ எடுத்ததெல்லாம் தான் உங்களுக்கு வந்து வீடியோவாக சின்ன சின்ன வீடியோவாக காட்டலாம் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்தேங்க. நான் வந்து காளிப்பட்டிலேருந்து கொஞ்சம் ½ அன் ஹவர் ட்ராவல் பண்ணி போனேன் எங்கள் ஊருக்கு. நான் எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா, நானும் நாமக்கல் டிஸ்ட்ரிக் தான், அளவாய்ப்பட்டி. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நிறைய கடைகள் இருக்கும். நான்லாம் சின்ன வயசாக இருக்கிறப்ப ரொம்ப ஆசையாக தைப்பூசத்தப்பில் ரொம்ப ஆசையாக வந்து நிறைய திங்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுக்கிட்டு போயிட்டு வந்துகிட்ருப்போம். இந்த கடையெல்லாம் பார்க்குறப்ப என்னுடைய பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு போச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வீட் கடை இருக்கும், அல்வா கடை, இந்த மாதிரி பஜ்ஜி போண்டா கடை இதெல்லாம் இருக்கும். முக்கியமாக இங்கே என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கரும்பு ஜூஸ் சூப்பராக இருக்குங்க. கரும்பு ஜூஸ் குடிக்காமல் நாங்கள் வரவே மாட்டோம். சின்ன வயசாக இருந்தாலும் சரி, இப்போவுமே நாங்கள் போயிருந்தப்போ நான் 2 டம்ளர் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு தான் வந்தேன். சூப்பராக இருந்துச்சு இங்கே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வெயில் டைமாக இருக்குமா, அந்த கரும்பு ஜூஸ் குடித்தோம்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கடையில் தான் நான் கரும்பு ஜூஸ் வாங்கி குடித்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க ரெகுலராக அங்கேயே இருக்கவங்களாம்மா, அவங்க சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு. முன்னாடி வந்து பார்த்தோன்னா என்னுடைய அம்மாவும் என் வீட்டுக்காரரு என் பொண்ணு 3 பேரும் போயிட்டுருக்காங்க. நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதுதான் வந்து பார்த்தோன்னா காளிப்பட்டி கந்தசாமி கோயில், முருகர் கோயில். இதுதான் அதனுடைய என்ட்ரன்ஸு. இந்த சைடில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, இது 2ம் தேர். இது பெரிய தேர், இது சின்ன தேர். இந்த தேர் தான் வந்து பார்த்தோன்னா தைப்பூசத்தப்போ தேர் இழுப்பாங்க. இதுதான் அதனுடைய என்ட்ரன்ஸுங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா பூ, கற்பூரம், பழம் இதெல்லாம் விற்பாங்க. இந்த லைன் கட்டியிருக்காங்க பார்த்திங்களா, இதில் தான் வந்து பார்த்தோன்னா க்யூ போய் போகிற மாதிரி இருக்கும். தைப்பூசம்லாம் ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்குது இல்லைங்க, அதனால் 100 ரூபா டிக்கெட்டு, 25 ருபீஸ் டிக்கெட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் போகலை, சொன்னாங்க அப்படின்னு. ஸோ இதன் வழியாக தான் உள்ளே போகணும் நம்ம. பார்த்திங்களா எவ்வளோ க்யூ வருங்கிறதுக்காக நிறையா லைன்ஸ் போட்டு கட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் தான் நம்ம என்ட்ரு ஆகிறோம். இதன் வழியே இப்படி உள்ளே போகிறோம். இப்படி உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன சாமி கும்பிடுவோம்? பிள்ளையாரை கும்பிடுவோம். ஸோ இங்கே முகப்புலேயே ஃபஸ்ட்லேருந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் பிள்ளையார் இருப்பாங்க. நாங்கள் சின்ன வயசாக இருக்கிறப்பல ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். யாருப்பா இந்த கூட்டத்தில் நின்று கும்பிட்றது அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த பிள்ளையாருக்கு மட்டும் ஒரு 2 ரூபாய்க்கு கற்பூரம் வாங்கி கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு கிளம்பிடுவோம். கடையெல்லாம் பார்த்து சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். இவங்க வந்து பார்த்தோன்னா என்னுடைய அம்மா, என் வீட்டுக்காரரு, என் பொண்ணு. இப்போ தான் இது கோயிலில் என்ட்ரு ஆகிறோம். இந்த கோயில் என்ட்ரு ஆகிட்டு இப்போ நேராக தெரியுது தான் வந்து பார்த்தோன்னா கொடிக்கம்பம். அந்த கொடிக்கம்பத்தினுடைய 2 சைட்லேயுமே பார்த்தோம்னா எக்ஸிட் இருக்குது. இந்த சைடில் ஒரு எக்ஸிட் இருக்குது, இந்த சைடில் ஒரு எக்ஸிட் இருக்குது. கொடிக்கம்பத்துக்கு நேராக பார்த்திங்கன்னா மூலவர் இருப்பார். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் எழுதி போட்டுட்டாங்க. கண்டிப்பாக இங்கே தெரியுது பார்த்திங்களா, மூலவரை வந்து ஃபோட்டோ எடுத்தோன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் போட்டிருந்ததுனால நான் இதோட வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்தது எக்ஸிட் ஆகி வருது. இது நானே, என் பொண்ணு, எங்கள் அம்மா. இது சும்மா அங்கேருந்து அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேங்க. இது நமக்கு கோலம்னா ரொம்ப அழகாக பிடிக்கும் இல்லை, அதனால் வந்து இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய மேலே வரைஞ்ச அந்த பெயிண்டிங்லாம் வந்து ஒரு வீடியோ எடுத்துருந்தேன். இது வந்து பார்த்தோன்னா அந்த பிரசாத கடைங்க. இந்த வாக்கியம் இந்த லைன்ஸ் பார்த்திங்களா நல்லாயிருக்கு. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும், அந்த லைன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுதான் அந்த கோயிலினுடைய வரலாறுங்க.
300 வருஷத்துக்கு முன்னாடி லட்சுமண கவுண்டர் அப்படிங்கிற ஒருத்தர் நிறுவனது தான் இந்த கோயில். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவங்க வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பூஜாரியாக இருக்கிறாங்க, தர்மகர்த்தாவும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து பார்த்தோன்னா திருநீர் வந்து பார்த்தோன்னா பவுட்ரு மாதிரி ஒயிட்டாக கொடுக்க மாட்டாங்க, சாம்பல் மாதிரி தான் இருக்கும். அது எதுலேருந்து செய்வாங்க பார்த்தோன்னா அந்த கரும்பு சக்கையிலேருந்து செய்வாங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இதில் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா இந்த பிரசாத பை, லட்டு, தினை மாவு, அதிரசம் எல்லாம் இருக்கும். இதுதான் அந்த பிரசாத பேகு. இந்த வாக்கியம்லாம் இந்த லைன்ஸ்லாம் அழகாக இருந்துச்சு. அடுத்தது நம்ம செக்ஷனுக்கு வந்தாச்சுங்க, பேங்கிள் செக்ஷன். நான் இந்த செக்ஷனுக்கு வந்தோடனேயுமே என் பொண்ணு அம்மா வாங்கம்மா போகலான்ட்டே இருந்தா. நமக்கு தான் எப்போவுமே வந்து பார்த்தோன்னா பொண்ணுங்களுக்கு வந்து வளையல், பொட்டு, தோடு இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம அப்படியே ஸ்டன்னாக நின்றுடுவோம் அந்த இடத்துலையே. நமக்கு நகர்ந்து போகணுன்னே தோணாது. ஏதாவது வாங்கலைனாலும் சரி நம்ம பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்கும்ல. இது அந்த தேனுடைய முகப்பு என்ட்ரன்ஸு. இது தைப்பூசத்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாமி வச்சுருப்பாங்க, நாங்கள் சாமி கும்பிட்டு வருவோம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது, தேர் மிட்டாய்ங்க. இந்த தேர் மிட்டாய் வந்து அழகாக இருக்கும், நல்லா நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம் சின்ன வயசுலலாம். இதுதான் தேர் மிட்டாய் பாருங்கள், தேர் ஷேப்லேயே இருக்கும் அது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்கட்டு இதெல்லாம் நாங்கள் வச்சுருப்பாங்க, இது நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். இதுக்கெல்லாம் என்ன பேருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமான ஒன்று கட்டுறேன், இது என்னது, குருவி ரொட்டி. குச்சி மிட்டாய் குருவி ரொட்டின்னு சொல்லுவோம்ல, குருவி ரொட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா அல்வா கடை. இங்கே அல்வாலாம் சூப்பராக இருக்குங்க. நான் சின்ன வயசுலாம் வாங்கி சாப்பிட்டேன், இப்போ நம்ம போனப்போ வாங்கி சாப்பிட்டேங்க, சூப்பராக இருந்துச்சு. என் பொண்ணுக்கு இது காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் ஊர்லேருந்து லீவ் போட்டுட்டு ஒரு நாள் கூட்டிகிட்டு போனேங்க. இது எல்லாமே இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ்லேயும் பார்த்தோம்னா அந்த அல்வாலாம் போட்டு விற்பாங்க. நம்ம அப்படியே மிக்சடாக இருக்கும் எல்லாமே, எல்லா அல்வாவும் மிக்சடாக இருக்கும். நம்ம டப்பாவும் வாங்கிக்கலாம், தனியாக வேணால் தனியாகவும் வாங்கிக்கலாம். இதுதான் அந்த சேர் மிட்டாய். மொத்தம் வந்து பார்த்தோன்னா ஒரு 4 ரோ இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா லென்த்தாக இருக்கும். தைப்பூசத்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கடை இருக்குங்க. நான் தைப்பூசம் முடித்து ஒரு 1 வீக் கழித்து தான் போனதுனால ஓரளவுக்கு கடையில் எடுத்துட்டாங்க. அமாவாசை வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இங்கே பாருங்கள், நல்லா சேர் மிட்டாய் எல்லாமே காலி ஆகிடுச்சு. அதுதான் அதிலெல்லாம் பிளாங்காக இருக்குது. இதுதான் சேர் மிட்டாய், இப்படி லைனாக அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் மறக்கவே முடியாத நினைவுகள்லாம். அடுத்தது நம்ம செக்ஷன் டெல்லி அப்பளங்க. என் பொண்ணு சாப்பிட்டுட்ருக்கா. கடை பாருங்கள் எவ்வளோ பெருசு போட்டிருக்காங்கள. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசத்தப்போ ஃபுல்லாகிடும், நம்ம உட்காரவே இடமே இருக்காதுங்க. இப்போ பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. இந்த கடையில் தான் நான் டெல்லி அப்பளம் வாங்கி சாப்பிட்டேன். இதுதான் அந்த டெல்லி அப்பளம், நல்லா பெருசாக இருக்குங்க. அது மேலே ஏதோ பொடி தூவி தருவாங்க, அது என்ன பொடின்னு தெரில, யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல. திரும்ப நம்ம சேர் மிட்டாய்க்கு வந்தாச்சு. அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க, இதே மாதிரி நிறைய ஷேப்பில் அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ எல்லாமே காலியானதுனால ஒரு ரோ மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேங்க. அதிலே கலர்ஸ்லாம் இருக்க பாருங்க, ஆரஞ்சு, க்ரீனு, எல்லோ, ஒயிட்டு, பிங்க்கு. இந்த நடை தான் நான் சேர் மிட்டாய் வாங்கினேன். இது என்னன்னு தெரியுமாங்களா உங்களுக்கு? இதுதான் மொந்த வாழை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இங்கெல்லாம் நான் கிடைக்காதனால நான் ஊருக்கு போய்க்கப்போ எங்கள் அம்மாட்ட சொன்னேன், எனக்கு இது கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டு. அதனால் அங்கேயும் வாங்கி சாப்பிட்டு தான் வந்தோம். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்தேன். சூப்பராக இருக்குங்க, இது ரொம்ப குளிர்ச்சிங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது நம்ம ஊருக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.